ரெக்கார்டட் வந்து 2 days வந்து எரர் ப்ராப்ளம் வருது. ஸோ ரெக்கார்ட் நேத்து இன்னைக்கும் பண்ண முடியாது. ரெக்கார்ட் ஆகுது, பட் அது கரெக்டா கன்வெர்ட் ஆகல. ஸோ ரெக்கார்ட்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு எல்லா டைமும் இருக்காதீங்க. முடிஞ்ச அளவு கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. இப்ப நான் வந்து நேத்து உள்ளதோட கண்டினியூஷன் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, இதுல 32,000 இன்டூ என்ன வரும்? 15% ஆனுவலி இன்க்ரீஸ் ஆகுதா? அப்ப இங்க எப்படி என்ன ஸ்டெப் எழுதணும்? 115/100 இன்டூ 115/100. ஏன் அதை 2 times எழுதுறோம்? 2 years. ஓகே, இப்ப இதை கேன்சல் பண்ணா என்ன ஆன்சர் வருது? இதை ட்ரை பண்ணுங்க. இதுல 2 0 கட் பண்ணிடலாம். இதுல ஒரு 0 அண்ட் 2 5, இங்க 23 5. 2ஆல கேன்சல் பண்ணானா 16 times. ஸோ 16 இன்டூ 115 இன்டூ 23. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. 42320 வருதா? செகண்ட் ஆப்ஷன். ஓகேயா? 42320. அடுத்தது மாடல் 5. மாடல் 5 பாருங்க. 2 numbers are respectively 60% and 20% more than a third number. Second number expressed as a percentage of first is. ரெண்டு நம்பரை கம்பேர் பண்றாங்க. மூணாவதா இருக்கிற ஒரு நம்பர் கூட. அதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இரண்டு எண்கள் மூன்றாவதாக ஒரு எண்ணை விட முறையே 60% மற்றும் 20% அதிகம். Two numbers are respectively 60% and 20% more than a third number. Second number expressed as a percentage of first is dash. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து 3 நம்பர் அப்படிங்கிறத தனியா எடுத்துக்கிறேன். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நம்பரையும் மூணாவது நம்பர் கூட தான் கம்பேர் பண்றாங்க. செகண்ட் நம்பரையும் எது கூட தான் கம்பேர் பண்றாங்க? தேர்ட் நம்பர் கூட தான் கம்பேர் பண்றாங்க. அப்படிதானே இருக்கு சென்டென்ஸ். டூ நம்பர்ஸ் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி 60% and 20% மோர் தேன் ஏ தேர்ட் நம்பர். அப்போ இதுல தேர்ட் நம்பரை பிக்சடா ஒரு நம்பரை நாம எடுத்துக்கணும். அது என்ன நம்பர்னு எடுத்துக்கணும்? 100. ஓகே, ஒரு நம்பர் வந்து பர்சன்டேஜ்ல வேல்யூ எடுக்கணும்னா அதோட ஹோல் வேல்யூ என்னன்னு அசியூம் பண்ணிக்கணும், 100. இப்ப இதுல ஃபர்ஸ்ட் நம்பர் எடுக்கணும்னா இப்ப இதை விட ஃபர்ஸ்ட் நம்பர் எவ்வளவு அதிகம்னு சொல்றாங்க? 60%. அப்போ 100 கூட 60 ஆட் பண்ணுங்க. இப்போ 160. அதான் ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகேயா? இப்போ செகண்ட் நம்பர் என்ன வரும்? 100 + 20 வந்து 120 வரும். இப்போ இந்த பர்சன்டேஜா மாத்தணும். எப்படி எடுக்கணும் அந்த நம்பர் பாருங்க. செகண்ட் நம்பர் எக்ஸ்பிரஸ்ட் ஆஸ் எ பர்சன்டேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட். நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிற அதே கான்செப்ட் தான். ஆஃப்க்கு அப்புறம் உள்ளது எங்க இருக்கணும்? டினாமினேட்டர். முதல் எண்களுக்கும் இரண்டு எண்களுக்கு இடையே சதவிகித மதிப்பு என்ன? சோ இதுல வந்து சென்டென்ஸ் தமிழ்ல தப்பா இருக்கு. இரண்டாவது எண், சரியா? அது எப்படி இருக்கணும்னா, இரண்டாவது எண் முதல் எண்ணில் எத்தனை சதவிகிதம்? இரண்டாவது எண் இரண்டாவது எண் முதல் எண்ணில் எத்தனை சதவிகிதம்? சோ இதுதான் கொஸ்டின். இப்ப இது வந்து
நம்ம இதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா இல்ல ஆஃப்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு, ஆஃப் கீழே தான் ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கணும், மேல செகண்ட் நம்பர் இருக்கணும், இன்டூ 100 போடணும். அப்ப கீழே ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு 160, மேல 120 இன்டூ 100. ஓகேயா? இதை கேன்சல் பண்றேன். 4 டேபிள் அடிக்கலாம். 4 4 16 3 டைம்ஸ். அதுக்கப்புறம் இதை 2 டேபிள் அடிக்கிறேன் 2 டைம்ஸ், இங்க 5 டைம்ஸ், மறுபடியும் 2 டேபிள் அடிக்கிறேன் 15. 15 into 5 அப்ப ஆன்சர் என்ன 75%. புரியல. அப்படிலாம் இல்லை. ஆஃப்க்கு அப்புறம் என்ன இருக்கோ அதுதான் கீழே இருக்கு. ஒன் டுவெண்ட்டி டிவைட் பை 160 இன்டூ 100 அது கேன்சல் பண்ணும். ஓகே, அடுத்தது இரண்டு எண்கள் மூன்றாவதாக ஒரு எண்ணை விட 20% மற்றும் 50% மதிப்பு அதிகமாக உள்ளது. முதல் எண்ணுக்கும் இரண்டாவது எண்ணுக்கும் இல்ல சதவிகிதம். Two numbers respectively 20% and 50% more than a third number. So what percentage is first of the second? இதுல என்னப்பா மேல எழுதணும், எது கீழே எழுதணும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் மேல இருக்கணும், கீழே செகண்ட் நம்பர், இன்டூ என்ன வரணும் 100. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஸ்டெப் இது. ஓகே, இப்போ முதல் எண்ணுக்கும் இரண்டாவது எண்ணுக்கும் இப்ப இது ஆர்டரா எடுத்துக்கணும். முதல் எண் மேல, இரண்டாவது எண் கீழே. அதுக்கு முன்னாடி அந்த மூணாவது நம்பர்ல தான் 100 எடுத்துப்போம் இல்லையா? அதை கம்பேர் பண்ணும்போது 20% அண்ட் 50% அதிகமா இருக்குன்னு தானே சொல்றாங்க, மோர் தேன் தானே சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன வரும் 120, செகண்ட் நம்பர் என்ன வரும் 150. இப்போ இதுக்கு ஸ்டெப் என்ன வரும் 120 டிவைடட் பை 150 இன்டூ 100. ஓகே, இப்போ 0 0 கட் பண்ற 5 டேபிள் 3 5 25 இல்ல 3 டேபிள் அடிச்சோம்னா 4 4 இன்டூ 10 40%. ஆப்ஷன் இருக்கா? சரி, 4 இன்டூ 20 தானே 80%. ஸோ 80% ஆன்சர். வித்தியாசம் கேட்க மாட்டாங்க. முதல் எண் இரண்டாவது எண்ணை விட எத்தனை அதிகமாக உள்ளது, எத்தனை குறைவாக உள்ளதுன்னு கேட்டா மைனஸ் பண்ணும். மோர் தேன் லெஸ் தேன் அப்படின்னா மைனஸ். ஓகே, மாடல் 6 வந்து நம்ம ஏற்கனவே நேற்று பார்த்துட்டோம். இதுல ஆல்ரெடி இந்த சம் நம்ம நேற்று பார்த்துட்டோம், அண்ட் இந்த சம் ஏற்கனவே பார்த்துட்டோம், இதுவும் பார்த்துட்டோம் அப்படிதானா? ப்ராக்டிஸ் கொஸ்டின் ஆல்ரெடி. இது வந்து ரிப்பீட்டட் சம், ஆல்ரெடி பார்த்த சம். இதுவும் ஆல்ரெடி பார்த்துட்டோமா? இது பார்க்கலன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் சம் பார்த்துட்டோமா? இல்லை.
ஸோ லாஸ்ட் சம் பாருங்க. ஒரு எக்ஸாமினேஷனை வந்து 1000 பாய்ஸ் அண்ட் 800 கேர்ள்ஸ் எழுதுறாங்க. அதுல 60% பாய்ஸ் வந்து 40% கேர்ள்ஸும் பாஸ் ஆயிட்டாங்க. அப்ப ஃபெயில்டு கேண்டிடேட்ஸோட பெர்சன்டேஜ் என்னன்னு கேக்குறாங்க. சரியா? பாஸ் ஆனவங்க கொடுத்துட்டாங்க, ஃபெயில் ஆனவங்களோட பெர்சன்டேஜ் கேக்குறாங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாய்ஸ் எடுத்துக்கலாம். பாய்ஸ்ல 1000 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுல பாஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 60. அப்ப ஃபெயில் எவ்வளவா இருக்கணும்? 40-ஆ இருக்கணும். அதுக்கப்புறம் இதே இது கேர்ள்ஸ் எடுத்துட்டோம்னா, கேர்ள்ஸ்ல வந்து மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்க? 800 கேர்ள்ஸ். அதுல பாஸ் ஆன கேர்ள்ஸ் எவ்வளோ? 40. அப்போ ஃபெயில் ஆன கேர்ள்ஸ் எவ்வளவா இருக்கணும்? 60-ஆ இருக்கணும். இப்ப நமக்கு தேவை ஃபெயில் கேண்டிடேட்ஸ் தானே. அப்ப நான் 1000ல வந்து என்ன பர்சன்டேஜ் எடுக்க போறேன்னா 40%. 1000ல 40% எடுத்தா என்ன ஆன்சர் வரும்? 400 வரும். அப்ப 400 தான் யாரு? பாய்ஸ்ல ஃபெயில் ஆனவங்க. ஓகேயா? இப்ப இதே மாதிரி அடுத்தது கேர்ள்ஸ்ல ஃபெயில் ஆனவங்க 1000 இன்டூ எத்தனை பர்சன்டேஜ்? 60%. 800. 800 கேர்ள்ஸ். ஸோ 800 கேர்ள்ஸ்ல நம்ம 60% எடுத்தோம் அப்படின்னா இதுல எவ்வளவு வரும்னா 480. ஓகே, இப்ப இது ரெண்டையும் கூட்டுனா எவ்வளவு வருது? 880. இதுதான் மொத்தம் ஃபெயில் ஆன கேண்டிடேட்ஸ். அப்போ மொத்தம் எழுதுனது எத்தனை பேருப்பா இருக்காங்க? டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேரு? 1000 பிளஸ் 800 எவ்வளவு ஆச்சு? 1800. அப்ப அந்த 1800ல இருந்து நான் வந்து 880 மைனஸ் பண்றேன். அப்ப என்ன கிடைக்கும் நமக்கு? 920 கிடைக்குமா? கரெக்டா? இந்த 920ங்கிறது யாரை மீன் பண்ணும்? 920ங்கிறது யாரை மீன் பண்ணும்? பாஸ் ஆனவங்க. சரி சரி. பாஸ் ஆனவங்க. கழிக்க வேணாம் அப்படிதுனா? சரி. கொஷின்ல இருக்கு 800. 1000 பாய்ஸ் 800 கேர்ள்ஸ், மொத்தம் 1800 பேர் இருக்காங்க. ஓகேவா? அந்த 1800 பேர்ல எவ்வளவு பேர் ஃபெயில்? 880 ஃபெயில். அப்ப இன்டூ என்ன வரும்? 100. இப்ப இதுல ரெண்டு ஜீரோ கட் பண்ணிடலாம். இப்ப இதை 2 டேபிள் அடிக்கிறேன். 9 2 இதுல வந்து 440. ஸோ 440-ய 9ஆல டிவைட் பண்றேன். எத்தனை டைம்ஸ் போகும்? 4 டைம்ஸ் போகுமா? 4 9 36. பேலன்ஸ் என்ன வருது? 8 வருதா? ஸோ இதுல 8 டைம்ஸ் மறுபடியும் 8 8 8 9 72. பேலன்ஸ் 8. மறுபடியும் ஜீரோ போட்டா 8 டைம்ஸ் தானே போகும். இப்போ 48.88ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 48.88%.
ஓகேயா? ஸோ இதோட பர்சன்டேஜோட மாடல்ஸ் முடியுது. நான் நேத்தே சொல்லியிருந்தேன், நம்ம இது முடிச்சிட்டோம்னா அடுத்தது என்ன டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். சயின்ஸ். ஆல்ரெடி சயின்ஸ்ல என்ன பார்த்துட்டு இருந்தோம்? ஆல்ரெடி சயின்ஸ்ல என்ன பார்த்துட்டு இருந்தோம்? 10th சயின்ஸ் அப்படிதானே? அதுல வந்து லாஸ்டா கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணினோமா இல்லையா? பிசிக்ஸ் வந்து 4 லெசன் முடிஞ்சிருச்சு 10th. ஓகேவா? அடுத்தது நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது என்னன்னா கெமிஸ்ட்ரி. இந்த கெமிஸ்ட்ரியில வந்து மொத்தம் எத்தனை லெசன்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பீரியாடிக் டேபிள். ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், ஆசிட் பேஸ் சால்ட், மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ், கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். மொத்தம் 5 லெசன். தனி தனிம வரிசை அட்டவணை. அடுத்தது வந்து வேதி வினைகள், அமிலம், காரம், உப்பு, உலோகங்கள், அலோகங்கள், கார்பனும் அதன் சேர்மங்களும். சயின்ஸ். 10th ஸ்டாண்டர்டோட கெமிஸ்ட்ரியோட லெசன்ஸ். பிசிக்ஸ் ஆல்ரெடி 4 லெசன் முடிச்சிருப்போம். அதுக்கு ஒரு டெஸ்ட் எல்லாம் எழுதியிருப்போம். ஞாபகம் இருக்கா என்னென்ன லெசன்லாம்? பிசிக்ஸ்ல என்ன லெசன்லாம் படிச்சோம்? லைட்டு, அப்புறம் ஹியூமன் ஐ அண்ட் கலர்ஃபுல் வேர்ல்டு, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி, அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. கரெக்டா? அந்த 4 லெசன் பிசிக்ஸ்ல படிச்சோம். காந்த விளைவு, மின்னோட்டத்தினால் காந்த விளைவு, மின்னியல், ஒளி, அதுக்கப்புறம் மனிதனுடைய கண் அமைப்பு. ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பிசிக்ஸ்ல படிச்சது. அதுல பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து எழுதி போட்டிருக்கேன். அதை நீங்க எழுதிருக்கீங்களா என்னன்னு தெரியல.
அதுக்கு ஒரு டெஸ்ட், ஒரு 93 கொஸ்டின்ல ஒரு டெஸ்டும் எழுதியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? 10th கெமிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். இதுல நமக்கு ப்ரீவியஸ் இயர்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது நான் லெசனோட பேரு சொல்லியிருக்கேன், சாப்டர் நேம். ஒரு சாப்டரா இனிமேதான் நம்ம பார்க்க போறோம், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இதுதான் முக்கியமான டாபிக். இதுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். டாபிக் போட்டுக்கோங்க, மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். இதுல வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வைஸா சொல்றேன், அது வந்து நோட் பண்ணிக்கோங்க. மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். இந்த லெசன்ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு, ஓகேவா? நான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே சொல்றேன். மெட்டல்னா என்ன ஃபர்ஸ்ட் அது தெரியணும். மெட்டல்னா என்னப்பா? உலோகம்னா என்ன? சயின்ஸை புரிஞ்சு புரிஞ்சு படிக்கணும்ப்பா. ஸோ அது திருப்பியும் சொல்றேன், கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம புரிஞ்சு படிக்கிறதுக்கு. நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், பட் இந்த டாபிக் போறதுக்கு முடியறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஒரு 1 வீக் ஆகும், சரியா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மெட்டல்ஸ்னா என்ன கேட்டகரியில பிரிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஹ் பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், அதோடைய மேற்பகுதி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஷைனிங் ஷைனிங் சர்ஃபேஸா இருக்கும், பளபளப்பா இருக்கும், சரியா? அப்படி இருந்தா அது வந்து மெட்டல். ஓகே, வேற என்ன சொல்லலாம்? மெட்டல்ங்கிறதுக்கு வேற என்ன சொல்லலாம்?
புரியல. அயன் ஒரு உலோகம், இரும்பு ஒரு உலோகம். சரியா? உலோகம்ங்கிறதுக்கான டெஃபினிஷன் எப்படி கொடுக்கணும்னா, பாக்குறதுக்கு ஷைனிங் சர்ஃபேஸா இருக்கணும். அதுக்கப்புறம் இதை அதிகமா ஹீட் பண்ணும்போது என்ன ஆகணும்? மெல்ட் ஆகணும், உருகணும். ஓகேவா? அதே மாதிரி அந்த மாதிரி அதிகமா ஹீட் பண்ணும்போது மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா அதை நாம என்ன செய்ய முடியும்னா, தின் ஷீட்டா மாத்த முடியும். ஒரு மெல்லிய தகடா என்ன செய்ய முடியும்? மாத்த முடியும். அது உடையாது. ஓகேவா? அதே மாதிரி நீளமான கம்பியா கூட மாத்த முடியும். ஒரு ஒயராம் கூட மாத்த முடியும். ஸோ அதுதான் மேலியபிலிட்டி அண்ட் டக்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருந்தா மட்டும்தான் அதுக்கு பேர் என்னது? உலோகங்கள். ஓகேயா? மெல்லிய தகடாகவும் கம்பியாகவும் மாற்ற முடிந்தால் அதுக்கு பேர் என்னது? உலோகம். அப்படி மாத்த முடியலன்னா அது என்னது? அலோகம். ஓகே, அதுதான் உலோகங்களுக்கான மெயினா உள்ள ப்ராப்பர்ட்டி. அண்ட் உலோகங்கள் எல்லாமே எதை கடத்தும்? மின்சாரத்தை கடத்தும். சரியா? மெட்டல்ஸ் ஆர் கண்டக்டர்ஸ். ஆனா நான் மெட்டல்ஸ் என்ன செய்யாது? மின்சாரத்தை கடத்தாது. ஒன்னே ஒண்ணு தவிர. எதை தவிர? கிராஃபைட்டை தவிர. ஓகேயா? சோ இதுதான் மெட்டல் நான் மெட்டல் சொல்றோம். மெட்டல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்னெல்லாம் சொல்வீங்க? அயன் இரும்பு, அப்புறம் காப்பர், அலுமினியம், சோடியம், பொட்டாசியம், ஜிங்கு, கால்சியம், இதெல்லாம் உலோகங்கள். அலோகம் எக்ஸாம்பிள், நான் மெட்டல்ஸ் எக்ஸாம்பிள் கார்பன், அப்புறம் அயோடின், ஃப்ளூரின், சல்பர், இந்த மாதிரி எல்லாம் சொன்னா அது என்னது? நான் மெட்டல்ஸ். புரியுதா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மெட்டல்ஸ் அப்படிங்கிறது என்ன? metals in their pure state having shining surface. Shining surface, and this property is called metallic luster. ஓகே, உலோகங்கள் பொதுவாக தூய்மையான நிலையில் உள்ள போது பளபளப்பான புறப்பரப்பை கொண்டிருக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ். அடுத்த பாயிண்ட், மெட்டல்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் அயன் சொல்லலாம், அப்புறம் காப்பர், அலுமினியம், சில்வர், கோல்டு, சோடியம், பொட்டாசியம், ஜிங்கு, லெட்டு. ஸோ இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா, மெட்டல்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். சில்வர்னா வெள்ளி, தமிழ்ல தெரியும்ல. சில்வர்னா என்ன? வெள்ளி.
ஜிங்க்னா தமிழ் என்ன? புத்தனாகம். லெட்னா தமிழ் என்ன? காரியம். ஓகேயா? ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் மெட்டல்ஸ். அடுத்தது நான் சொன்னேன் இல்லையா, மெட்டல்ஸ் வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அதை மெல்ட் பண்ணும்போது தகடாக கம்பியாக மாத்தலாம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கான ப்ராப்பர்ட்டி என்ன? அதுக்கு முன்னாடி இன்னொரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. மெட்டல்ஸ் ஆர் ஜெனரலி ஹார்ட். த ஹார்ட்னஸ் metals are generally hard. உலோகங்கள் பொதுவாக கடினமானவை. ஆனா அலோகங்கள் அப்படி இருக்காது, மெதுவானவை, உடைச்சா உடையும் தன்மை கொண்டவை. ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்து some metals can be beaten into thin sheets. This property is called malleability. சில உலோகங்களை மெல்லிய தகடாக அடிக்க முடியும். இவ்வளவுதான் இது தமிழ்ல வரும். மேலியபிலிட்டிக்குன்னு தமிழ் வேர்ட் கிடையாது, அதோட தமிழ் வேர்டே என்னதுதான், மெல்லிய தகடாக மாற்ற முடியும், அது மட்டும்தான். ஓகேவா? மோஸ்ட் மேலியபிள் மெட்டல்ஸ் என்னதுலாம் அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வர். அதான் சொன்னேன், மேலியபிலிட்டிக்கு தமிழ் வேர்ட் கிடையாது, மெல்லிய தகடாக அடிக்க முடியுங்கிறது தான் அதோட அர்த்தம். ஓகேவா? அதுக்கு தனியா தமிழ்ல எந்த பேரும் கிடையாது. இப்போ மேலியபிலிட்டி ப்ராப்பர்ட்டி அதிகமா இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் எதெல்லாம் அப்படின்னா கோல்டு அண்ட் சில்வர். ஓகேயா? மோஸ்ட் மேலியபிள் மெட்டல்ஸ். அதிக அளவில் மெல்லிய தகடாக அடிக்க முடிந்த தன்மை கொண்ட உலோகங்கள் வெள்ளி மற்றும் தங்கம். இதுல ஒவ்வொரு பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனாலதான் நான் வந்து உங்களுக்கு எழுதாம டைப் பண்ணிட்டேன், அதை அப்படியே உங்களுக்கு பிடிஎஃபா சென்ட் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த மெட்டல் நான் மெட்டல்ல நிறைய கொஸ்டின்ஸ் லாஸ்ட் எக்ஸாம்ல ரிப்பீட்டடா வந்திருக்கு. ஓகேவா? அடுத்தது the ability of metals to be drawn into thin wires. thin wires is called, இதுதான் நான் சொன்னேன், மெல்லிய தகடா மாத்துறதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டின்னு சொன்னோம், malleability. MALLEAB. ஓகே, இது malleability. அப்ப இதுல வந்து இன்னொன்னு என்ன சொன்னேன், டக்டிலிட்டி அப்படின்னா என்னது,
கம்பியாக மாற்றக்கூடியது. ஓகே, the ability of metal to be drawn into thin wires, that is called ductility. உலோகங்களை மெல்லிய கம்பியாக நீட்ட முடியும். ஓகேயா, இதுல மோஸ்ட் டக்டைல் மெட்டல் அப்படின்னா அது வந்து கோல்டு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதிக அளவு கம்பியாக மாற்ற முடிந்த உலோகம் அல்லது மீள்தன்மை கொண்ட உலோகம்னா அது வந்து தங்கம். அது உடையாது. சோ எவ்வளவு நீளம் வேணாலும் நம்ம கம்பியா மாத்திட்டே போலாம். அது வந்து என்ன செய்யாது, உடையாது. ஓகேயா, மோஸ்ட் டக்டைல் மெட்டல் is gold. அதிக அளவில் கம்பியாக நீட்ட முடிந்த உலோகம் தங்கம். அது எப்படி நமக்கு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கன்னா, 1 கிராம் தங்கத்தை எவ்வளவு கிலோமீட்டர் நீளத்துக்கு மாத்த முடியும்? 2 கிலோமீட்டர் நீளத்துக்கு மாத்த முடியும். ஓகேவா, a wire about 2 kilometer length can be drawn from 1 gram of gold. சோ யோசிச்சு பாருங்க, 1 கிராம் கோல்டு எத்தனை கிலோமீட்டர் நீளத்துக்கு மாத்த முடியும்? 2 கிலோமீட்டர் நீளத்துக்கு மெல்லிய கம்பியா மாத்த முடியும். ஆனாலும் அது என்ன செய்யாது, உடையாது. ஓகேயா, வெள்ளி எப்படி வராது, ஆனா அது தின் ஷீட்டா மாத்த முடியும் வெள்ளி. ஸோ அந்த பாயிண்ட் நோட் பண்ணியாச்சா? அடுத்த பாயிண்ட் போலாமா? அது மாதிரி மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ். மெட்டல்ஸ் எல்லாமே வந்து ஹீட்டையும் கண்டக்ட் பண்ணும், எதையும் கண்டக்ட் பண்ணும், எலக்ட்ரிசிட்டியையும் கண்டக்ட் பண்ணும். சரியா, அடுத்த பாயிண்ட். Metals are good conductors. Good conductors of heat and electricity. உலோகங்கள் பொதுவாக வெப்பத்தையும் மின்சாரத்தையும் நன்கு கடத்தும். ஓகேயா, பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் ஹீட். ஹீட்டை வந்து பெஸ்டா கண்டக்ட் பண்ணக்கூடிய மெட்டல்ஸ் எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில்வர் அண்ட் காப்பர். Best conductors of heat are silver and copper.
வெப்பம் வெப்பத்தை மிக சிறப்பாக கடத்தும் உலோகங்கள். ஓகேயா? வெப்பத்தை நன்கு கடத்தும் உலோகங்கள் எதெல்லாம் அப்படின்னா வெள்ளி மற்றும் காப்பர். இதுல வெப்பத்தை மிக விரைவாக கடத்தும் உலோகம்னு கேட்டா சில்வர். அடுத்த பாயிண்ட் வந்து metal which conducts heat very quickly அப்படின்னா அது வந்து சில்வர். வெப்பத்தை மிக விரைவாக கடத்தும் உலோகம் அப்படின்னா அது வந்து சில்வர், வெள்ளி. இதே மின்சாரத்தை நன்கு கடத்தும் உலோகம் அப்படின்னா அது வந்து காப்பர். பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா அது வந்து காப்பர். ரெண்டுமே நல்லா கடத்தும். அதுல எது பெஸ்ட் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம எழுதுறோம். பெஸ்ட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. காப்பர்னாலும் தாமிரம்னு சொன்னாலும் ரெண்டும் ஒண்ணுதான். சரியா? தமிழ்ல தாமிரம் சொன்னாலும் காப்பர்னு சொன்னாலும் ஒண்ணுதான். புரியல. ஹீட் வரவே வராது. வெப்பத்தை கடத்தவே கடத்தாது. அடுத்தது புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் லெட் அண்ட் மெர்குரி. ரொம்ப ரொம்ப கம்மியா கடத்தும். ஸோ அதுதான் புவர் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இன்சுலேட்டர் சொல்ல முடியாது. ஃபுல்லா கடத்தலைன்னா தான் அது இன்சுலேட்டர். இது வந்து கொஞ்சம் கம்மியா கடத்தும். ஸோ புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட் வந்து லெட் அண்ட் மெர்குரி. வெப்பத்தை மிக குறைவாக கடத்தும் உலோகம் லெட் மற்றும் பாதரசம். இது எல்லாமே டேட்டாஸ் தான். நான் இப்ப சொல்றேன், இது வரைக்கும் சொல்லியிருக்கிற எல்லாமே ஒன் வேர்ட் டேட்டாஸ். இது நல்லா படிங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இது மைண்ட்ல பதியும். ஓகே, அடுத்தது எல்லா மெட்டல்ஸும் வந்து சாலிடா தான் இருக்கும். பட் ஒரே ஒரு மெட்டல் மட்டும் லிக்விடா இருக்கும். அது என்ன மெட்டல்? மெர்குரி. அப்படிதானே? ஸோ லிக்விட் ஸ்டேஜ் மெட்டல் அப்படின்னா அது வந்து மெர்குரி. திரவ நிலையில் உள்ள உலோகம் பாதரசம். பாதரசம் சிம்பல் என்ன? சிம்பல் என்ன? Hg. ஓகே, அடுத்த பாயிண்ட் மெட்டல்ஸ் ஹாவ் ஹை மெல்டிங் பாயிண்ட். பொதுவா மெட்டலுக்கு வந்து மெல்டிங் பாயிண்ட் வந்து ஹையா இருக்கும். உலோகங்கள் பொதுவாக அதிக உருகுநிலை கொண்டவை. ஆனா சில மெட்டல் வந்து ரொம்ப லோவா இருக்கும். ஓகேவா?
சில மெட்டல்ஸ்க்கு வந்து மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப லோவா இருக்கும். ஸோ அப்படி லோ மெல்டிங் பாயிண்டா இருக்கக்கூடிய மெட்டல் ரெண்டு. ஸோ அது என்னதுலாம் அப்படின்னா கேலியம் அண்ட் சீசியம். வெரி லோ மெல்டிங் பாயிண்ட் மெட்டல்ஸ். gallium and cesium. cesium வந்து CAESIUM. gallium ஓட சிம்பல் என்ன? GA. cesium ஓட சிம்பல் என்ன? CS. இப்போ இதுக்கு முன்னாடி ஹை மெல்டிங் பாயிண்ட் சொன்னோம்ல, அதுல வந்து எந்த மெட்டல் ரொம்ப ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கு அப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து டங்ஸ்டன் சொல்லலாம். டங்ஸ்டன். ஓகே, டங்ஸ்டன் வந்து சிம்பிள் வந்து W சிம்பிள். லோ மெல்டிங் பாயிண்ட் மெட்டல்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கேலியம் அண்ட் சீசியம். இது ஏன் நம்ம லோ மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்றோம்னா, அது நம்ம கையில வச்சா கூட என்ன செய்யும்? மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளவு அளவுக்கு மெல்டிங் பாயிண்ட் லோ. மிக குறைவான உருகு நிலை கொண்ட உலோகங்கள். கேலியம் அண்ட் சீசியம். ஓகேயா? அடுத்த பாயிண்ட் அந்த மெல்ட் ஆகுறதுக்கான ரீசன் அதை எழுதிக்கோங்க. These two metals will melt if you keep them on your palm. If you keep them on your palm. இந்த இரண்டு உலோகங்களை உள்ளங்கையில் வைத்து பார்த்தால் கூட உருகும் தன்மை கொண்டவை. சோ இந்த கொஸ்டின் வந்து நமக்கு கேட்கலாம் என்னன்னா, எந்த ரெண்டு மெட்டலும் நம்ம வந்து மனிதனோட பாடி டெம்பரேச்சர்ல மெல்ட் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேயா? நம்ம கையில எடுத்து வச்சாதானே மெல்ட் ஆகும்னு சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம பாடி டெம்பரேச்சருக்கே அது என்ன ஆகுது? மெல்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப அதோட மெல்டிங் பாயிண்ட் வந்து எதை விட கம்மியா இருக்கும்? ஹியூமன் பாடி டெம்பரேச்சரை விட எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். ஓகேவா? அடுத்த அடுத்த பாயிண்ட் வந்து நான் மெட்டல். நான் மெட்டலை பத்தி சொல்லும்போது இந்த மெட்டல் கேட்டகரியில வராத எல்லாத்தையும் எதுல சொல்லுவாங்க? நான் மெட்டல்ஸ்னு சொல்லுவோம். சரியா? அலோகங்கள். அலோகங்கள் அப்படிங்கிறதுல நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நான் மெட்டல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ்: கார்பன், ஆக்சிஜன், சல்பர், அயோடின்,
chlorine, iodine, chlorine, ஓகேவா? ஸோ இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் நான் மெட்டல்ஸ். இந்த நான் மெட்டல்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா சாஃப்ட் நேச்சரா இருக்கும். நம்ம மெட்டல் என்ன பார்த்தோம், ஹார்ட்னஸோட இருக்கும்னு பார்த்தோமா. நான் மெட்டல்ஸ் வந்து பொதுவா எப்படி இருக்கும்னா சாஃப்டா இருக்கும், ஈஸியா உடையும். மெட்டல் மாதிரி உடையாம இருக்காது. ஓகேவா? இது சம் மெட்டல் நான் மெட்டல்ஸ் வந்து சாலிடாவும் இருக்கும், சில இது கேசஸாவும் இருக்கும். ஓகேவா? சில இது லிக்யூடாவும் இருக்கும். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து சம் நான் மெட்டல்ஸ் some non-metals are either solids or gases or liquids. சரி, solids or gases மட்டும் போடுங்க, liquids நம்ம தனியா எழுதிக்கலாம். சில அலோகங்கள் திட பொருளாகவும் அல்லது வாயு பொருளாகவும் இருக்கும். ஓகே, இந்த நான் மெட்டல்லையும் லிக்விட் ஸ்டேஜ்ல ஒன்னே ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா புரோமின். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். திரவ நிலையில் உள்ள அலோகம் புரோமின். லிக்விட் ஸ்டேஜ் நான் மெட்டல் அப்படின்னா அது வந்து புரோமின். ஓகேயா? சோ இதே இது நம்ம வந்து பொதுவா சொன்னோம், உலோகங்களுக்கு தான் என்ன தன்மை இருக்கும்னா பளபளக்கும் தன்மை அப்படின்னு சொன்னல, லக்ஷர் ப்ராப்பர்ட்டி. ஆனா இந்த நான் மெட்டல்லையும் ஒரு இதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி உண்டு. அது என்ன அப்படின்னா அயோடின். அயோடின் வந்து பார்க்கறதுக்கு பாலிஷ்டா இருக்கும். ஸோ அயோடின் இஸ் அ நான் மெட்டல் பட் இட் இஸ் லெஷரஸ், அதாவது பளபளப்பு தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு அலோகம் அயோடின். ஆமா. நிறைய இருக்கு. பளபளக்கும் தன்மை கொண்ட அலோகம் வந்து அயோடின். யூசஸா? யூசஸ் நிறைய இருக்கு. நம்ம அதெல்லாம் நமக்கு வராது. புரோமின் வந்து வேற எதுல வரும்னா ஒரு டெஸ்ட்ல வரும், ஒரே ஒரு இடத்துலதான் யூசஸ் வரும். மற்றதுல எல்லாம் நமக்கு அதோடைய ஈக்குவேஷன், அதோட ரியாக்ஷன்ஸ் தான் நம்ம படிப்போம். அடுத்தது ஹார்டஸ்ட் நான் மெட்டல் அப்படின்னா அது வந்து டைமண்ட். ஹார்டஸ்ட் நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ்னாலே அது வந்து என்னதான் டைமண்ட் தான். அதாவது இது வந்து எப்படி சொல்லலாம்,
டைமண்டை பத்தி இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. டைமண்ட் இஸ் த hardest natural substance has a very high melting point and boiling point. Very high melting point and boiling point. வைரம் மிக கடினமான தன்மை கொண்ட ஒரு பொருள். இதற்கு உருகுநிலை மற்றும் கொதிநிலை இரண்டுமே மிக மிக அதிகம். டைமண்ட் வந்து எதோட அலோட்ரோப்? கார்பனோட அலோட்ரோப். ஓகேயா? கார்பனுக்கு வந்து ஆலோட்ரோப்ஸ் நிறைய இருக்கு. அதுல இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இந்த பாயிண்ட். ஆலோட்ரோப்னா என்ன? எந்த ப்ராப்பர்ட்டி சேமா இருக்கும்? பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி ரெண்டு இருக்குல்ல, அதுல எது சேமா இருந்தா ஆலோட்ரோப்? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி சேமா இருக்கும், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டி டிஃப்ரெண்டா இருக்கும். அதுதான் ஆலோட்ரோப்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த பாயிண்ட் வந்து கார்பன் இஸ் a non-metal that can exist in different forms. Each form is called allotrope. கார்பன் இயற்கையாகவே வெவ்வேறு வடிவங்களில் உருவாகக்கூடியது. வெவ்வேறு வடிவங்களில் கிடைக்கக்கூடியது. ஒவ்வொரு வடிவமும் புறவேற்றுமை வடிவங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஆலோட்ரோப்ஸ் தான் தமிழ்ல புறவேற்றுமை வடிவங்கள் அப்படின்னு பேரு. ஓகே, கார்பனோட புறவேற்றுமை வடிவங்களுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆலோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன். graphite, diamond and C60. கார்பனின் புறவேற்றுமை வடிவங்களுக்கு எடுத்துக்காட்டு graphite, diamond, C60. கார்பன் 60, அதாவது 60 கார்பன் சேர்ந்து ஒரு பாண்டிங்கா கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அதான் C60. C60க்கு பேர் என்ன? பக்மன்ஸ்டர் ஃபில்லரின்.
C60யோட பேர் இதுதான். ஸோ அது வந்து ஒரு கண்டுபிடிச்சவரோட பேரை வச்சு நம்ம அதை சொல்றோம். அதனால பக்மன்ஸ்டர் பில்லரின். பக்மன்ஸ்டர் பில்லர் அவரோட கண்டுபிடிச்சவரோட பேரு. அந்த கார்பன் வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபுட்பால் ஷேப்ல இருக்கும் பாக்குறதுக்கு. ஸோ ஒரு ஃபுட்பால் ஷேப்ல இருக்கிறதுனால அது வந்து நம்ம என்ன சொல்வோம்னா பக்மன்ஸ்டர் பில்லரின் தான் இதை கண்டுபிடிச்சாரு. ஸோ பாக்குறதுக்கு ஃபுட்பால் ஷேப்ல இருக்கும். 60 கார்பனையும் சேர்த்து ஒரு ஃபார்மேட்ல வைக்கும்போது அது என்ன ஷேப் இருக்கு அப்படிங்கிறது கூட கேட்க சான்ஸ் இருக்கு. ஓகேவா? இது நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? ஓகே, அடுத்தது போலாமா? ஹலோ ஹலோ. ஓகே, அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் இதுல கிராஃபைட் மட்டும்தான் எதை கடத்தக்கூடிய தன்மை உள்ளதுன்னு சொன்னோம். மின்சாரத்தை கடத்தக்கூடியது. ஓகேயா? கிராஃபைட் இஸ் a conductor of electricity. ஓகே, அடுத்த பாயிண்ட் போலாம். நெக்ஸ்ட் மெட்டல்ஸ்ல வந்து ஒரு பாயிண்ட் நம்ம எழுதாம விட்டுட்டோம். அது திருப்பி இதுல எழுதுறேன். மெட்டல்ஸ் பார்த்தோம்ல, அந்த மெட்டல்ஸ்ல வந்து சில மெட்டல் எப்படி இருக்கும்னா ரொம்ப சாஃப்ட் மெட்டல்ஸா இருக்கும். ஒரு கத்தியால வெட்டுற அளவுக்கு கூட சாஃப்டான மெட்டல்ஸா இருக்கும். அது என்ன மெட்டல் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா ஆல்கலி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஆல்கலி மெட்டல்ஸ் பிராக்கெட்ல லித்தியம், சோடியம், பொட்டாசியம், இந்த மூணு எக்ஸாம்பிள். அந்த மூணு தான் சாஃப்ட் மெட்டல்ஸ்னு சொல்லக்கூடியது. லித்தியம், பொட்டாசியம், சோடியம் are so soft that they can be cut into, say they can be cut with a knife. So இது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப லோவா இருக்கும். They have low melting and low density. Low melting point and low density. ஆல்கலி உலோகங்கள் பிராக்கெட்ல லித்தியம், பொட்டாசியம், சோடியம்.
மிக மென்மையான உலோகங்கள். ஒரு கத்தியால் வெட்டும் அளவிற்கு மென்மையான உலோகங்கள். அவற்றின் உருகுநிலை மிக குறைவு அண்ட் அடர்த்தியும் குறைவு. ஓகே, அவற்றின் உருகுநிலை மற்றும் அடர்த்தி இரண்டும் குறைவு. டென்சிட்டினா அடர்த்தி. ஓகேயா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரீட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதுல கட்டாயம் ஏதாவது ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இது நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன் பிடிஎஃப் மொத்தமா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சென்ட் பண்றேன். இதுல இது வரைக்கும் எத்தனை பாயிண்ட்ஸ் கிட்ட பார்த்திருக்கோம்? என்ன பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்? மெட்டல்ஸ் வந்து பொதுவா எப்படி இருக்கும்? பாக்குறதுக்கு பளபளப்பா இருக்கும். எக்ஸாம்பிள் ஆஃப் மெட்டல்ஸ் பார்த்தோம். மெட்டல்ஸ் பொதுவா ஹார்டா தான் இருக்கும். சில மெட்டல்ஸ் வந்து எப்படி இருக்கும்? சாஃப்டா இருக்கும். அதான லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம். ஓகே, அதுல மூணு தான் இம்பார்ட்டன்ட். அது என்னது? லித்தியம், சோடியம், பொட்டாசியம். அது மட்டும் தான் சாஃப்டா இருக்கும். அப்புறமா இந்த சம் மெட்டல்ஸ் வந்து மெல்லிய தகடா மாத்த முடியும், அதுக்கு பேரு மேலியபிலிட்டி. மெல்லிய கம்பியா மாத்த முடியும், அதுக்கு பேரு டக்டிலிட்டி. மோஸ்ட் மேலியபிள் மெட்டல்னா சில்வரும் கோல்டும். டக்டைல் மெட்டல்னா அது என்னது? கோல்டு. அப்புறம் 1 கிராம் கோல்டு எவ்வளவு கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டருக்கு மாத்த முடியும். மெட்டல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? கண்டக்டர்ஸ், குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. இதே மாதிரி வெரி குயிக்கா ஹீட்டை கண்டக்ட் பண்றது சில்வர் அண்ட் பெஸ்டா எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணது என்னது? காப்பர். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப கம்மியா கண்டக்ட் பண்றது லெட்டும் மெர்குரியும். லிக்யூட் ஸ்டேஜ்ல இருக்கிற மெட்டல் எது? மெர்குரி. மெல்டிங் பாயிண்ட் ஹையா இருக்கிறது டங்ஸ்டன். மெல்டிங் பாயிண்ட் லோவா இருக்கிறது கேலியம் அண்ட் சீசியம். அண்ட் ஆல்சோ எதுவும் சொல்லலாம், சோடியம், லித்தியம், பொட்டாசியம். அதுக்கும் மெல்டிங் பாயிண்ட் எப்படிதான் இருக்கும்னு சொன்னோம்? லோவா தான் இருக்கும். ஓகேயா? இப்ப இந்த ரெண்டு மெட்டல்ஸையும் நம்ம உள்ளங்கையில வச்சா கூட என்ன செய்யும்? உருகும். இதுதான் அந்த அல்கலி மெட்டல்னு சொல்லக்கூடியதுதான் இந்த மூணும். இது ரொம்ப சாஃப்டா இருக்கும், ஒரு கத்தியால வெட்டும் அளவிற்கு. நான் மெட்டல்ஸ் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோமா? அடுத்து என்ன பார்த்தோம்? இதுல வந்து என்னென்ன ஸ்டேஜ்ல எல்லாம் இருக்கும்? சாலிடு அண்ட் கேஸ். ஒரே ஒண்ணு லிக்யூடா இருக்கு, அது என்னது? புரோமின். அப்புறமா அயோடினுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு? லெஷரஸ், அதாவது பளபளப்பும் தன்மை இருக்கு. டைமண்ட் தான் இருக்கிறதுலே ஹார்டஸ்ட் நான் மெட்டல் அல்லது ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லலாம். அதுக்கு எது அதிகம்? மெல்டிங் பாயிண்ட்டும் பாய்லிங் பாயிண்ட்டும் எப்படி இருக்கும்? வெரி ஹையா இருக்கும். ஸோ அப்புறம் கார்பன் வந்து ஒரு நான் மெட்டல், அது நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல இருக்கும். அதுக்கு பேர் என்ன? ஆலோட்ரோப்ஸ். அப்புறம் ஆலோட்ரோப்ஸ், கார்பனோட ஆலோட்ரோப்ஸ்க்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம். அடுத்தது கிராஃபைட் வந்து எலக்ட்ரிசிட்டி என்ன செய்யும்? கண்டக்ட் பண்ணும். அவ்வளவுதானே பார்த்தோம். ஓகே, இதுக்கப்புறம் உள்ளது நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.